எல்லோருக்கும் வணக்கம். ஸ்டார்டிங் நல்லா தான் இருக்குது, ஆனால் உங்கள்கிட்ட ஃபினிஷிங் சரியில்லையேப்பா அப்படின்ற மாதிரி இந்த மார்க்கெட் இந்த வாரத்தில் தொடங்கினது என்னமோ ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா தான் தொடங்கி இருந்தது. உங்கள்கிட்ட நாங்கள் ஆனால் எப்படி வேண்டுகோள் வைக்கிறது, தொடங்கியதிலிருந்து மார்க்கெட் தொடர்ந்து சரிந்து கொண்டே வருகிறது. நண்பர்களே, இந்த சமயத்தில் தான் ஒரு மிக முக்கியமான கான்செப்ட் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்குது. ஓப்பனும் ஹையும் சேமாக இருந்ததுன்னா அவன் தாண்டது மிகப்பெரிய விஷயம், புதிய புதிய உச்சங்களை போய் தொடுவது மிகப்பெரிய விஷயம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்குது. அந்த சோகமான ஒரு கான்செப்ட் இன்னைக்கு நிஃப்டியில் நடந்திருக்கு. ஸோ நிஃப்டி இண்டெக்ஸ் இன்னைக்கு ஓப்பனு ஹையும் சேமாக இருக்குது. அதுக்கு மேலே மார்க்கெட் இப்போ வரைக்கும் உடச்சி போகவே முடியல, தொடர்ந்து இறங்குமுகமாக இருக்கான். இன்னொரு உதாரணம் கூட, இந்த ஓப்பன் ஹை சேமாக இருந்தால் மார்க்கெட்டில் கீழே இறங்குறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றதுக்கு இன்னொரு உதாரணம் என்னென்னா, இந்த பவர் கிரிட் அப்படின்ற ஒரு ஷேர், அந்த பங்கினுடைய ஓப்பன் ஹையும் இன்னைக்கு சேமாக இருக்கிறதுனால இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இதை தான் நிறைய இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் உபயோகப்படுத்துவாங்க. ஓப்பன் ஹை இன்னைக்கு சேமாக இருக்கிறதுனால அவனாலையும் தொடர்ந்து சரிஞ்சு தான் வந்துக்கிட்டு இருக்கானே எழுந்து வீராவேசமாக அவனால் ஓப்பன் ஹையும் தாண்டி இப்போ வரைக்கும் போக முடியல. முதல்ல உன்னை நீயே காப்பாற்றிக்கியா, அப்புறம் நீ எங்களை காப்பாற்று அப்படின்ற மாதிரி நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இன்னைக்கு ஓப்பனு ஹையு ஒன்றா இருந்ததுனால அதை தாண்ட முடியாமல் பாவம் தொடர்ச்சியாக கீழே தான் விழுந்துக்கிட்டு இருக்குது. நண்பர்களே, இந்த மாதத்தில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தில் செபியினுடைய போர்ட் மீட் வர டிசம்பர் 17 என்பது நடக்குது. இன்னொரு 16 நாள் தள்ளி இருக்குது. இந்த போர்டு மீட்டில் வரக்கூடிய அறிவிப்புகள்னால பல புரோக்கரேஜ் பங்குகள், ஏஎம்சி பங்குகள் அல்லது ஏதாவது இவங்களுடைய நேரடி கண் பார்வையில் இருக்கக்கூடிய பல பங்குகளில் ஏதாவது ஒரு வெற்றி, திடீர்னு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்குமா, அல்லது அவங்களுடைய அறிவிப்புகள் வந்த பிறகு தோல்வி அடைந்து அவமானப்பட்டேன், அசிங்கப்பட்டேன், இத்தனை பட்டு நான் திருந்தலை அப்படின்ற மாதிரி சில பங்குகள் அவங்களுடைய அறிவிப்புகள் வந்ததுக்கப்புறம் கீழே விழுந்துருமான்னு ரொம்பவுமே எதிர்பார்ப்பார். லாஸ்ட் டைம் இவங்களுடைய மீட்டிங் ஏதோ ஒரு சமயத்தில் அல்லது இவங்களுடைய அறிவிப்பு வந்தப்போ இந்த ஏஎம்சி கம்பெனிகள்லாம் சிலது விழுந்தது. அதே சமயம் ஒரு வாரத்தில் ஒரே ஒரு நாள் வீக்லி எக்ஸ்பைரி இருக்கிற தூக்க மாட்டோம்னு சொன்னோன்னே பிஎஸ்சி மற்றும் பல்வேறு புரோக்கர் கம்பெனிஸ் ஒரு மாதிரி பாசிட்டிவாக இருந்தான். ஸோ மிகப்பெரிய ஒரு விஷயம் என்பது டிசம்பர் 17 சமயத்தில் வரப்போகுது. இந்த சமயத்தில் இந்த ஏஞ்சல் ஒன் அப்படின்ற பங்கு கரெக்டாக சென்டர் பாயிண்டில் இருக்கான். கீழே இருந்தால் கூட ஏதாவது நல்ல நியூஸ் வருமோ, நல்ல நியூஸ் வந்ததுன்னா பழைய ஹை போவானோ அப்படின்ற மாதிரி சில பேர் நினைப்பாங்க. அல்லது மேலே இருந்திருந்தால் கூட எதுக்குடா வம்பு, மீட்டிங் இது முடிகிற வரைக்கும் என்னன்றது பார்த்துக்கிட்டே இருக்கணும், கண்காணிப்பில் வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ரெண்டுக்குமே இல்லாமல் நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஏஞ்சல் ஒன் போன்ற பங்குகள்லாம் அடுத்த மீட்டிங் சமயத்தில் எப்படி மூவ்மெண்ட்டு காட்டும், அல்லது ரெண்டுக்கு நடுவில் இருக்கியே ஏதாவது ஒரு சைடு வந்தால் தானே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சில பேர்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஏதோ ஒன்று இது போன்ற பங்குகளில் நடக்குமா அப்படின்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ் வெளியிருக்கக்கூடிய அறிவிப்பு என்பது அவன் ஏதோ ஒரு பெருசாக முடிவு பண்ணி உள்ளே இறங்கியிருக்கான் அப்படின்றதான் காட்டுது. அதாவது இந்த திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பங்கு மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல் ஆஃப் இந்தியன் மேடு ஃபாரின் லிக்வர் அப்படின்ற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க எவ்வளோ பெரிய அக்வஷன் பண்ணியிருக்காங்கன்னா, திடீர்னு நம்மளால் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அக்வஷன் 3442 கோடி என்பதை கொடுத்து இம்பீரியல் ப்ளூ பிஸ்னஸ் டிவிஷனை அக்வஷன் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு டிமாண்டில் போயிட்டுருக்கீங்களாப்பா நீங்கள்லாம் அப்படின்ற மாதிரி இவங்களுடைய ஒரு குவார்ட்டர்னுடைய ரிசல்ட்டே ஒரு 53 கோடி தான் இவங்களுடைய ஒரு குவார்ட்டருக்கு உண்டான வருமானமே. அதே மாதிரி ஒரு குவார்ட்டருக்கு அவங்களுடைய சேல்ஸ் என்பதே 398 கோடி. இப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய அக்வஷன் என்பது ரொம்ப போல்டாக பண்ணியிருக்காங்க. யாரை நம்பி, எதை நம்பி? எல்லாம் இந்திய குடிமக்களை நம்பித்தான். நண்பர்களே, ஐபிஓ நியூஸுகளை பொறுத்த வரைக்கும் அதில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது தான் நியூஸ். இந்த லிஸ்டிங்கோ அல்லது எந்த விதமான ஓப்பனாக இருக்கக்கூடிய ஐபிஓ எதுவுமே நான் பார்க்கல. அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான தகவல் என்னென்னா, இந்த டுபாக்கோ சிகரெட் ரிலேட்டடான கம்பெனிகள்லாம் சமீபத்தில் என்ன பண்ணியிருக்கு, 2 கம்பெனிகள், முக்கியமான கம்பெனிகள். ஐடிசி ஷேரில் எந்த வித மூவ்மெண்ட்டும் இல்லாமல் இருந்தது பட்ஜெட்டுக்கு அப்புறம். ஆனால் பட்ஜெட்டில் எந்த தகவலும் சொல்லலை, புதுசாக டேக்ஸ் எதுவும் போடல அப்படின்னு சொன்ன உடனே அந்த காட்ஃப்ரே பிலிப்ஸ் அப்படின்ற பங்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி சாதாரணமாக ஆடிக்கிட்டு இருக்குது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில்
ரெகுலராக எப்பவும் மாமூலாக கீழே வந்து உழுகக்கூடிய ஒரு இடத்துல வந்து இந்த ஐடிசி அப்படின்ற ஷேர் வந்து விழுந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்தது இதனுடைய வேலை என்ன, இதனுடைய நகர்வு எப்படி இருக்கும், அதே மாதிரி கரெக்டாக 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து விழுந்திருக்கக்கூடிய இந்த காட்ஃப்ரே பிலிப்ஸ் இதனுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும் அப்படின்றது சில கவர்மெண்ட்டுடைய அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது ட்ரிகர் பண்ணுமா அப்படின்ற மாதிரி ட்ரேடர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்பா சாமி, எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு திடீர்னு ஒரு நிமிஷம் பயந்துக்கிட்டே இருந்தோம், தெளிவில்லாமல் இருந்தது அப்படின்ற மாதிரி பல வீட்டம்மாக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த கோல்டு மற்றும் சில்வரை பற்றி. நல்ல வேலை, கோல்டு வந்து மறுபடியும் தன்னுடைய பழைய ஹைக்கு பக்கத்தில் திரும்பி வந்துருச்சு ஆல்மோஸ்ட் ஒரு மாதத்துக்கு கழிச்சு. அதே மாதிரி தான் சில்வருமே பாவம் மிகப்பெரிய ஒரு கடும் வீழ்ச்சி என்பது இருந்தது. அதுக்கப்புறம் சும்மா கில்லி மாதிரி மேல் நோக்கி வந்திருக்கான். ரெண்டுக்குமே மிக முக்கியமான ஆதாரம் என்பது கரெக்டாக அந்த 50 days மூவிங் ஆவரேஜை டச் பண்ணிட்டு தான் அது ஒரு சப்போர்ட் கொடுத்து தான் இவங்களை தூக்கி விட்டுருக்கு அப்படின்னா அது மிகையாகாது. ஸோ எல்லாத்துக்குமே அடிப்படை டெக்னிக்கல் என்பது இருக்குங்க நண்பர்களே. அது எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தாலும் சரி, கோல்ட் ஆகட்டும் சில்வர் ஆகட்டும், டெக்னிக்கல் என்பது எப்படி அதை ஷார்ப்பாக எப்படி டச் பண்ணுறான் பாருங்கள். அதனுடைய டச்சிங் வந்து ரொம்பவுமே டச்சிங்காக இருந்து தான் அதுக்கப்புறம் அது ஒரு சப்போர்ட்டாக பிடிச்சி தூக்கி விட்டுருக்கு. நண்பர்களே, பல செக்டரில் ஏதாவது ரிவர்சல் வருமா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கு ஏதாவது ஃபெஸ்டிவல் சீசனோ அல்லது அந்த வருஷம் கம்ப்ளீட் ஆகி நெக்ஸ்ட் இயரோ வரணும். ஒரு உதாரணத்துக்கு யாராவது வண்டி வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. சரி, எதுக்கு அடுத்த வருஷம் ரெஜிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும் 2026 பார்த்துக்கலாம் அப்படின்னு சில பேர்லாம் தள்ளி போடுவாங்க. அதே மாதிரி தான் ரியல் எஸ்டேட்டு, சரி பொங்கல் பிறந்துருச்சு அது மாதிரி ஏதாவது ஒன்று கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் அதுக்கு பேர் தான் செக்டர் ரிவர்சல் என்பது. ஸோ இப்போ இந்த சன்டெக் ரியாலிட்டி அப்படின்ற பங்கு ஒரு காலத்தில் 700 ரூபா இருந்தான். 700 ரூபா இருந்தது, 250 வரைக்கும் வந்து மறுபடியும் ஒரு ரிவர்சல் என்பது இந்த பங்கில் இந்த செக்டரில் விழுந்து மறுபடியும் உச்சம் போய் மறுபடியும் எல்லாம் கொஞ்சம் டல்லு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் ரியல் எஸ்டேட் கம்பெனிலாம் நிறைய கீழே விழுந்தப்போ இவனுக்கு கீழே விழுந்திருக்கான். ஸோ இவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தது ரிவர்சல் எப்போ அப்படின்றது யாருக்கும் தெரியாது. மறுபடியும் இந்த பங்கு என்னைக்கு மேலே போயிருந்ததோ அன்னைக்கு தான் ரிவர்சல் உளுந்திருக்கு அப்படின்றது தெரிய வரும். அல்லது இந்த பங்கு இன்னும் தொடர்ந்து கீழே போய்கிட்டே இருந்ததுன்னா அப்போ இவனுக்கு ரிவர்சல் உழுகாட்டியும் பரவாயில்ல, இந்த செக்டரை முடிச்சு விட்டாங்களேப்பா அப்படின்ற மாதிரி நினைக்க தோணும். ஸோ இந்த மிக முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய இந்த சன்டெக் ரியாலிட்டியினுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, ஒரு வருஷம் இல்லை 10 வருஷம் நாங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்தாலும் எங்களுக்கு இப்படித்தான் நடக்கும்னு பல ரீட்டைல் ட்ரேடர்ஸ் என்ன நினைக்கிறாங்க, சரி ஒரு பங்கு வந்து கீழிருந்து மேலே ஏறிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க காலடி எடுத்து வச்சோன்னே அந்த பேட்டர்னே மாறி கீழே விழுந்துருது. அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுறாங்க, இனி இந்த பங்கு வந்து இனி எங்கே ஏற போகுது அப்படின்னு சொல்லி விற்று விட்ருவாங்க, கீழே வரும் அப்படின்னு நினச்சிட்டு. ஆனால் அந்த பங்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி என்பது அடைஞ்சிட்டு போயிடும். அதனால் நம்ம என்னதான் தீயாக வேலை செஞ்சாலும் அது நடப்பது தான் நடக்கும். அதாவது ஒருத்தர் வந்து யோசிக்கிறார் இந்த சப்போர்ட்லேருந்து ஏறும்னு, அது ஏறவும் செய்யலாம் அல்லது இறங்கவும் செய்யலாம். எப்படி இருந்தால் 2 ப்ராபபிலிட்டி என்பது வரதான் செய்யுது. 2 பாசிபிலிட்டியில் ஏதோ ஒன்று தான் நடக்க போகுது. அதனால் அவங்கவுங்க அவங்கவுங்க கம்பெனியில் தான் வேலை பார்க்கணுமே ஒழிஞ்சு மார்க்கெட்டில் வேலை பார்த்து ஒன்றும் இல்லை. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பணத்துக்கு மேலே பணம் என்பது போட்டுக்கிட்டே இருந்தால் தான் அதனுடைய வெற்றி வாய்ப்பு என்பது அதிகம். ஒரு உதாரணத்துக்கு என்ன, 100 ஷேர் இப்படி கண்டுபிடிக்கிறாங்க, 100 ஷேருமே அவங்க ரீட்டெயிலர்கள் எதிர்பார்த்த மாதிரி கீழே போயிடுமா, சிலது மேலே வரதான் செய்யும். அதே மாதிரி 100 ஷேர் அவங்க வாங்கி வச்சது ஏதோ ஒன்று ஏறிக்கிட்டு இருக்குது, 100ஐயுமே பிடிச்சி விற்று விட்றாங்க. 100மே அவங்க விற்றதுக்கப்புறம் ஏறிடுவா போகுது, எவனாவது ஒருத்தன் கீழே விடுவான். ஸோ தீயாக வேலை செய்யணும் என்பது மார்க்கெட்டில் கிடையாது. வெளியே தீயாக வேலை செஞ்சு பணத்துக்கு மேலே பணம் போட்டால் தான் மார்க்கெட்டில் சம்பாதிக்க முடியும் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. நண்பர்களே, சமீபத்தினுடைய மார்க்கெட் வீழ்ச்சியில் எத்தனையோ பங்குகள் வந்து தள்ளுபடியில் போய் விழுந்த மாதிரி கீழே விழுந்துட்டான். இனி அவங்கெல்லாம் மேலே வருவாங்களா இல்லையான்னு தெரியல. எத்தனையோ பங்குகள் விழுந்து கிடக்கு. நிறைய பேர் ஆசைக்கு ஒவ்வொன்றா எடுத்து வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த குஜராத் அம்புஜா எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற பங்கு மார்க்கெட் நல்லா இருந்தப்ப எங்கேயோ எகிரிட்டான். அவனுடைய இம்ப்ரூவ்மெண்ட் என்பது பெரிய அளவில் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பங்கில் ஒரு ஸ்பிளிட் என்பது நடந்தது. நல்லா இருக்கக்கூடிய பங்குகளில் என்னைக்கே ஸ்பிளிட் வந்ததுன்னா அவன் கும்பா அப்படின்ற மாதிரி இந்த பங்குக்கு அந்த மாதிரி நடந்துருச்சு. அவங்க ஒரு கட்டத்தில் ஸ்பிளிட் அப்படின்றது பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் 50% அவனுடைய வளர்ச்சி தடப்பட்டு ஆல்மோஸ்ட் 50% இறங்கி 50% தள்ளுபடியில் இவன் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான்.
இனி இந்த பங்கினுடைய அடுத்த கட்ட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. ஸோ தற்போதைக்கு கீழே இறங்கி மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சியில் பல பங்குகள் கீழே தள்ளுபடியில் போய் உட்காந்துக்கிட்டு அடுத்தது என்ன செய்ய காத்திருக்கிறதோ அப்படின்னு சுவாரஸ்யமாக இருக்கக்கூடிய பங்குகளில் இந்த குஜராத் அம்புஜா எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற பங்கு ஒன்றா இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய இந்த பங்கினுடைய சமீபத்தினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து எப்படி வருமானம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா, அவங்க முதல்லையே பண்ணிக்கிட்டு இருந்த வருமானத்தோட பாதி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அவனை பிடிச்சி பாதி இறக்கி விட்டாங்க. மறுபடியும் இவனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்போ மேலே வரும் அப்படின்னு பல பேர் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பங்கு இந்த ஃபைனோடெக்ஸ் எஃப்சிஎல் அப்படின்ற பங்கு, இதனுடைய சமீபத்தினுடைய வீழ்ச்சி இருக்க ஆல்மோஸ்ட் 24 ரூபாய் என்பதில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. என்னப்பா உன்னுடைய ஷேரினுடைய விலையும் நீ செய்யக்கூடிய லாபமும் ஒரு குவார்ட்டருக்கு செய்யக்கூடிய லாபமும் ஒன்றா இருக்குது, என்னையா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த பங்கு சமீபத்திய சில வருடங்களில் எப்போவுமே அவன் பண்ணக்கூடிய 20 கோடி 30 கோடிக்குள்ளேயே பெரும்பாலான குவார்ட்டர்னுடைய ரிசல்ட் வந்திருக்கு. சமீபத்திய 2 குவார்ட்டரும் அப்படி தான் பண்ணியிருக்கு. இப்போ வரைக்கும் லாஸ் மேக்கிங் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணல. இது மாதிரி எத்தனையோ பங்குகள் தன்னுடைய சமீபத்தினுடைய உச்சி இதெல்லாம் 45 ரூபாய்க்கு பக்கம் இருந்தது, கடைசியில் பார்த்தா இப்படி 24 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்படி எத்தனையோ சரிவடைஞ்சு கிடக்கக்கூடிய இந்த நேரத்தில் இனி அடுத்தது என்ன நடக்கும்? உன்னை மட்டும் நாங்கள் என்றைக்குமே மறக்கக்கூடாது ஐயா அப்படின்ற மாதிரி இந்த ஐடியில் ட்ரேட் பண்ணக்கூடிய ட்ரேடர்கள் நினைக்கக்கூடிய ஒரு பங்கு தான் இந்த டெக் மஹிந்திரா. ஏன் அப்படின்னா டிசிஎஸ் போன்ற பங்குகள் கூட சமீபத்தில் இயர் ஹை என்பது வரல, இன்ஃபோசிஸ் போன்ற பங்குகளும் பெருசாக மேல் நோக்கி ஏறி வரல. ஆனால் முன்னணியில் இருக்கக்கூடிய பங்குகளில் இந்த டெக் மஹிந்திரா அப்படின்ற ஒரு பங்கு இருக்குது. இவன் தான் வந்தான். இதுக்கு முன்னாடி 2022 ஒரு இடம் ஹை வந்தான், கீழே விழுந்ததுக்கப்புறம் இப்போ 2024 கூட ஒரு ஹை வந்தான், 2025 ஒரு ஹை வந்தான். ஸோ இப்படி டிசிஎஸ் மற்றும் இன்ஃபோசிஸ் போன்ற பங்குகளோடவும் 2 முறை சமீபத்தியுடைய மாதங்களில் ஒரு இடம் ஹை வந்து காமிச்சிருக்கக்கூடிய பங்குன்றதுனால இந்த பங்கை மட்டும் பல பேர் மறக்க மாட்டாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த டெக் மஹிந்திரா அப்படின்ற பங்கு தற்போது மறுபடியும் ஒரு முறை 200 days மூவிங் ஆவரேஜ் என்பதை தாண்டி இருக்கு. இது நல்லதுக்கா கெட்டதுக்கா அப்படின்றது தெரியல. என்னப்பா திடீர்னு பார்த்தா காளி குண்டாவாக இருக்க அப்படின்ற மாதிரி இந்த ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ரா அப்படின்ற பங்கு சமீபத்தில் தான் அது 350 ரூபா பக்கத்தில் இருந்தது. அப்புறம் பார்த்தா திடீர்னு குண்டாவை கமுத்தி வச்சு காலி பண்ணி விட்ட மாதிரி அப்படியே தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு சரிவு, கண்டினியூஸ் சரிவு. இந்த பங்கு வச்சிருக்கிறவங்க கண்டிப்பாக ரொம்பவுமே ரூம் போட்டு அழுகிற மாதிரியான ஒரு சோகம்தான். தொடர்ந்து இறங்கு முகம். ஒரு இடத்துல கூட ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு 40-50 ரூபா அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் ஏற்றி காட்டல. இப்படி இருக்கக்கூடிய இந்த ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ரா அப்படின்றது சமீபத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய குவார்ட்டர்லி ரிசல்ட் என்பது ரொம்பவுமே டிசப்பாயிண்ட் இல்லாமல் அவன் எப்பவும் பண்ணக்கூடிய ஒரு அளவு, அதாவது growth என்பது இல்லை, ஆனால் அவங்க எப்பவும் பண்ணக்கூடிய சமீபத்தினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் போன்று தான் அவங்க வெளியிட்டிருந்தாங்க. ஏய் எப்பா சாமி, நீ சமீபத்தினுடைய 3 months ஹை வந்தால் கூட உனக்கு கோடி கும்பிடு அப்படின்ற மாதிரி தான் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் நினச்சிட்டு இருப்பாங்க. நண்பர்களே, அமெரிக்காவில் வேலை பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு இருந்திருப்பாங்க நிறைய பேர். அவங்கெல்லாம் ஆனாலும் இப்போவும் ஜாலியாக தான் இருப்பாங்க. ஏன்னா நம்மளுடைய ருப்பி வந்து ஆல்மோஸ்ட் 90 ரூபா பக்கத்தில் போயிடுச்சு $1 எதிராக. இது மட்டும் ட்ரம்ப் அவர்கள் கண்ணில் பட்டுருச்சு, இந்த மாதிரி செய்தி அவங்களுக்கு போயிடுச்சுன்னு வச்சிங்களேன், வெள்ளைக்காரங்களுக்கு வந்து நம்ம இன்க்ரிமெண்ட்டே போடுறதில்ல, ஆனால் நம்ம இந்தியாவிலிருந்து வந்தவங்களுக்கு நம்ம இன்க்ரிமெண்ட்டே போடலை அப்படின்னாலும் அந்த ருப்பி டிப்ரிஷியேட் ஆகிறதுனால அவங்களுக்கு ஒவ்வொரு டாலருக்கும் அதிகமான லாபம் தான் வருதுன்னு யாராவது ஒருத்தர் சொல்லிட்டான்னு வச்சிங்களேன், போச்சு. அப்புறம் பணத்தை வெளியெடுக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட்டை போட்டு விட்ருவாப்புல. அந்த காலத்தில் சத்யராஜ் அவர்களுடைய படங்கள்லாம் நிறைய காமெடி வரும். டேய் முதல்ல அரசியல்வாதம் இருக்குன்னா வேட்டி உருவ தெரியுமாடா உனக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ வின்டர் செஷன் பார்லிமெண்ட் என்பது தொடங்குது. இனி அவங்க அரசியல் பிரச்சனை என்பது அரசியல் சூடு பிடிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்மளுக்கு இந்த பப்ளிக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பல்வேறு செக்டர்கள், ஒரு உதாரணத்துக்கு இன்சூரன்ஸ் செக்டர்கள்லையோ அல்லது பப்ளிக் செக்டர் பேங்குகள்லையோ அல்லது எனர்ஜி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய செக்டர்கள், செமிகண்டக்டர், ஏதாவது ஒரு செக்டர்களில் திடீர்னு ஒரு பெரிய மூவ்மெண்ட் வரும் பொழுது அதுக்கு காரணம் இந்த பார்லிமெண்ட் செஷனில் அவங்க வாசிச்சிருக்கக்கூடிய சில சட்டத்திட்டங்கள் தான் அப்படின்ற மாதிரி ஏதாவது தகவல் வருது அப்படின்றத நம்ம உன்னிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அட பாவி, என்னப்பா இப்படி ஒரு விஷயத்தை போட்டு விட்டீங்க, எங்களுக்கு கைகாலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிருமே, வாட்ஸ்அப் இல்லைன்னு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். என்ன அப்படின்னா, இனிமேல் நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் போட்டு வாட்ஸ்அப் ஆக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதை வந்து ஏதாவது ஒரு நம்பர் வச்சு கூட இதுக்கு முன்னாடியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ அதுக்குள்ளே ஆக்டிவாக ஒரு சிம் இருந்தது அப்படின்னா மட்டும்தான் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்.
ஸோ மேபி சில பேர் வந்து சிம்மே இல்லாமல் ரீசார்ஜே பண்ணாமல் ஏதாவது ஒரு வகையில் ஜாலியாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இனி அவங்க எல்லாருமே அந்த மினிமம் பேலன்ஸ் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவ் சிம் வச்சுக்கணுன்னா எவ்வளோ செலவாகுதோ அதை பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் நண்பர்களே, திடீர்னு பார்த்தீங்கன்னா அதாவது அடிக்கடி வராது. இப்போ நீங்கள் சுகர் செக்டர்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நியூஸ் வராது. பட் என்றைக்கையாவது ஒரு நாள் சுகர் செக்டர் திடீர்னு 10% 20% ஏறி இருப்பான் அல்லது இறங்கியிருப்பான் ஒரே நாளில். என்னென்னு கேட்டால் ஏதாவது நியூஸ்கள் வரும். ஆனால் அதுக்கு வந்து அடிக்கடியெல்லாம் என்றைக்கு நியூஸ் வந்ததில்லை. ஆனால் இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எல்பிஜினாலேயோ பிஎன்ஜினாலேயோ அல்லது டீசலு ஏதோ ஒரு விஷயத்தினால திடீர்னு அடிக்கடி ஏதாவது ஒரு வாலட்டிலிட்டியான தகவல் வரும். அப்படி தான் நான் இன்றைக்கி இந்த டிசம்பர் மாதத்தில் வந்து என்ன ஒரு தகவல் பார்த்துட்டு இருந்தேன்னா, ஆயில் கம்பெனிஸ் எல்லாம் வந்து அவங்களுடைய ப்ரைஸஸை அவங்களுடைய ப்ராடக்டினுடைய ப்ரைஸஸை ரிவைஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸில் திடீர்னு கேஸ் கம்பெனிஸ் ஏதாவது ஒன்று பெருசாக ஏறுது இறங்குது அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி ப்ரைஸை ரிவைஸ் பண்ணுறது தான் ஒரு காரணமாக இருக்கும். நண்பர்களே, ஒரு ஆலமரம் பெருசாகிட்டால் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஆலமரம் வந்து கொஞ்சோண்டு குட்டியூண்டு துளிர் விட்டு வளரும்போது யாராவது காலை வச்சு நசுக்கி விட்டாங்கன்னு என்ன பண்ணுறது? அது மாதிரி தான். ஸோ நிறைய ட்ரேடர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன பணத்தை வந்து சீக்கிரமாக கருக்கி விட்டுறாங்க. ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கற்றுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பணத்தை பிடிச்சி கருக்கி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வந்தால் கூட அதை செயல்படுத்துறதுக்கு பணம் என்பது இருக்காது. ஸோ அதனால் வந்து பெரும்பாலும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை என்றைக்குமே ஒரு டெஸ்ட் ரொம்ப ரொம்ப விவரமாக இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்து தொழில் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு 1 கோடி ஆகுதுன்னா வெறும் ஒரு 10 லட்சம் அல்லது 1 லட்சத்தை வச்சுக்கிட்டு சாம்பிள் பார்க்கக்கூடிய பல பேர் இருக்காங்க. அதை தான் நம்ம மார்க்கெட்டில் பேப்பர் ட்ரேடிங் அப்படின்ற மாதிரிலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அல்லது வேறு யாராவது சக்ஸஸ் ஆனவங்க அவங்க எப்படி தன்னுடைய கை கால்களை கருக்கிக்கிட்டாங்க அதை பார்த்து அதை நம்ம பண்ணக்கூடாது. அவன் எவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு கையை காலை கருக்கி விட்டு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சானோ அந்த விஷயத்தை மட்டும் நம்ம உபயோகப்படுத்திக்கணும். அந்த மாதிரியாவது நம்ம வந்து ரொம்பவுமே திறமையான ஆளாக இருக்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். கையில் இருக்கிற காசை டக்குன்னு எதுவுமே தெரியாமல் கருக்கி விட்டுறக்கூடாது. அப்புறம் கண்டிப்பாக எல்லாருமே ஒரு நாள் உருண்டு பிறண்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிப்பான். ஆனால் கடைசியில் அதை பண்ணி பார்க்குறதுக்கு பணம் இருக்காது. இந்த பைசாலோ அப்படின்ற பங்கில் எத்தனை பேர் எத்தனை வருஷமாக மாட்டி கிடப்பாங்கன்றது அந்த ஆண்டவனுக்கே வெளிச்சம். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 100 ரூபாயிலிருந்து இறங்கி வெறும் 37 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்ச அந்த ஈக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் தான் டக்குன்னு லோன்லேருந்து ஏறினான்னு நினைக்கிறேன். மற்றபடி பெரிய அளவில் சில பங்குகள்லாம் கீழே விழுந்தவன் ஏறவே இல்லை. சமீபத்தில் 200 days மூவிங் ஆவரேஜ் ஒட்டியே ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய இந்த பைசாலோ டிஜிட்டல் எத்தனை வருஷமாக எத்தனையோ பேர் சிக்கியிருப்பாங்க. என்றைக்கு காப்பாற்றி விட போகிறான்னு தெரில. இங்கே பார்த்தீங்களா, இந்த ஈக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்லேயும் இதே மாதிரி தான் எத்தனையோ பேர் மாட்டி கிடந்தாங்க. கடைசியில் ஒரு தடவை 50 ரூபாயிலிருந்து ஒரு 63 ரூபா, அதுவும் 13 ரூபா தான். ஒன்றும் பெரிய காப்பாற்றி விடுறதெல்லாம் கிடையாது. உனக்கு பட்டம் உனக்கு வெங்கல கிண்ணம் கூட கிடையாதுப்பா அப்படின்ற மாதிரி தான். ஸோ எத்தனையோ பங்குகள் எத்தனையோ பேர்த்தை எத்தனையோ வருடமாக லாக் பண்ணி கோர வச்சுட்டு இருந்தேன். அதெல்லாம் ரிலீஸ் ஆச்சுன்னா மகிழ்ச்சியாக தான் இருக்கும். நன்றி, வணக்கம்.